ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை பற்றி தான் என் சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான் சொல்லலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான். எங்கன்னா பர்துபாய் வந்து துபாய் டு இந்தியா யார் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக பர்துபாய் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு தான் போவாங்க சொல்லலாம். என்ன ரீசன்னா, அங்கே சாக்லேட், நட்ஸு, டேட்ஸு, பர்ஃப்யூம், ட்ரெஸ்ஸஸ்ஸு, கிட்ஸுக்கான டாய்ஸு எல்லாமே சீப்பாக கிடைக்கிற ஒரே பிளேஸு பர்துபாய் தான் சொல்லலாம். பர்துபாயில் நிறையா இருக்குது, பட் பர்துபாய் தான் மேஜர் திங். நம்மளுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயிலும் இருக்குது. அதுவுமே நல்ல ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். நாங்கள் எப்போவுமே அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணோம். பட் இந்த டைம் நாங்கள் அந்த கோயிலுக்கு விசிட் பண்ண முடியல. பிகாஸ் நாங்கள் ஷாப்பிங்காக வந்து என்னென்னா, நானும் இந்தியா கிளம்பிகிட்ருக்கேன். ஓகே, ஷாப்பிங்லாம் முடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ஸ்நாக் ஷாப் போட்டோம். இந்த ஸ்நாக் ஷாப் எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும்னு சொல்லலாம். 6 o'clock பிஃபோர் வந்ததுனால அந்த ஸ்நாக் ஷாப்பில் நின்று சாப்பிட்ற ஸ்பேஸ் இருந்தது. இல்லைனா அது கூட அங்கே கிடைக்காதுன்னே சொல்லலாம். ஃபைனல் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் பர்துபாய்க்குள்ளே ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆகிட்டோம். பர்துபாயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக நிறையா திங்ஸ் இருக்குது. இப்போ எல்லா இடத்துக்குமே போவோம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே நிறையா இருக்கும். யுஏஇயோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், அசசரிஸ், டெக்கரேட்டிவான திங்ஸு எல்லாம் நிறையா இருக்கும்னே சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை, பார்க்குறதுக்கே டைம் இருக்காதுன்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய ஷாப் கூட எல்லாம் விசிட்லாம் பண்ணோம். நம்ம இந்தியாவுக்கு போகிற மாதிரி இருந்தால் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அது மாதிரி துபாயோட மெமரிஸ் இது பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். சாண்ட் ஆர்ட்லாம் கூட பண்ணி கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். அது எல்லாமே கொஞ்சம் ரீசனபிள் தான் ப்ரைஸாக இருந்தது சொல்லலாம். அகைன் நாங்கள் வந்து இன்னும் என்னென்ன இருக்குது, நான் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கேன் நிறைய டைம். என் கூட அந்த நிவேதியா தான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் வரா. பட் அவளுமே நிறையா திங்ஸை பற்றி எக்ஸைட் ஆனானே சொல்லலாம். என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லலாம், பட் நம்ம வந்து பார்கிங் பண்ணலாம். ஸோ பார்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். பட் நம்ம கேட்குற ப்ரைஸுக்கு அவங்க மேக்ஸிமம் வரும். எனக்கு தெரில, நான் வந்து பெரிய திங்ஸ் எல்லாம் வாங்குறதில்ல, நான் குட்டி குட்டி திங்ஸ் வாங்கியிருக்கேன் நிறைய. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இதுக்கு வரும். பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஒரு அசசரி ஷாப்புக்குள்ளே போய்ட்டு அசசரிஸ்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு வாங்கலாம் சொல்லிட்டு, நான் புது அசசரி இந்த கவரிங் இதெல்லாம் போட மாட்டேன், எனக்கு செட் ஆகாது. ஸோ என் கூட இருந்த அவள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வாஸ்துக்கள் இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு அதை பற்றிலாம் ஐடியா இல்லை. ஆனால் அவங்க கேட்டதுக்கு வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அந்த கல்லை பற்றிலாம் ஐடியா இல்லை. நம்ம மைண்டு பாசிட்டிவாக இருந்தால் எல்லாமே பாசிட்டிவாக தானே இருக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு அகைன் நாங்கள் மூவ் ஆகிட்டோம் பர்துபாய்க்குள்ளே. டாய்ஸ் எல்லாம் நிறையா வெரைட்டியாக இருந்ததுன்னு சொல்லலாம். குட்டி கேட்டு கூட இருந்தது. அது நேச்சராகவே ஒரிஜினல் கேட் மாதிரி இருந்தது. இது பேர் எனக்கு ஐடியா இல்லை. அது ஆனால் மியூசிக் ஆன் பண்ணால் டெங்கன்னு ஆடும், அது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக அங்கேருந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ஓகே நம்ம ஒரு குட்டி ரைடு போகலான்னு சொல்லிட்டு போட்டில் போகலாம், அதுவும் அந்த ரைடுன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிங் சூஸ் பண்ணோம். போட்டிங் போனோம். போட்டிங்னோடனே நீங்கள் ரொம்ப காஸ்ட்லிலாம் நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் 1 dirhams தான். நம்ம ஊருக்கு 1 dirhamsன்ற கொஞ்சம் அதிகம்தான். கொஞ்சம் அதிகம்னால ஒரு 24 rupees வரும். இங்கே 1 dirhamsட்டு நாங்கள் ரெகுலராக டீ குடிக்கிற அந்த பைசா தான். ஸோ நாங்கள் 1 dirhams கொடுத்து இது போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போட்டிங் போனோம். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போவோம். இது ரெகுலராக பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களே இந்த போட்டிங் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ரெகுலராக ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போகிறது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த போட்டில் வந்திருக்கேன் பர்சனலாக. நான் இது 3rd டைம் வரேன்னே சொல்லலாம். பட் நிவேதியா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இந்த போட்டில் வரும்போது இவ்வளோ பேர்ட்ஸ் எல்லாம் வாட்டரில் இல்லை, கரையில் இருந்ததுன்னு சொல்லலாம். தண்ணியிலலாம் பேர்ட்ஸ் அவ்வளோ இல்லை. இந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர்டு தண்ணியில் இருந்தது. மேபி இது சீசன் டைம் வேறு, ஏன்னா வின்டர் சீசன் இல்லையா இங்கே, அதனால் பேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருந்ததான்னு தெரியல. ஆனால் கிட்டவே இருந்ததுன்னே சொல்லலாம், ரொம்ப நியர்லேயே இருந்தது. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நல்லாவே சொல்லலாம். போட் ரைடு என்ஜாய் பண்ணோம். இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு ஃபுல் போட் வேணும்னா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் நாங்கள் வந்து பப்ளிக் எல்லோரும் இருக்கிற மாதிரி இந்த போட்டில் தான் போகணும். ஸோ நார்மலாக நாங்கள் எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க, நாங்களும் போயிடணும். நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம். எனக்கு பொதுவாகவே போட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு
தண்ணியிலேருந்து இறங்குன பிறகு கிறுகிறுன்னு வண்டை ஆடும், அது வேறு விஷயம். பட் ஆனால் எனக்கு போட்டில் போக பிடிக்கும். இது வந்து அங்கே அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு வர ஜஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே ஆகாது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் இறங்கி வந்துட்டோம். இறங்கி வந்துட்டு அகைன் இந்த திரும்ப இந்த சைடு ஆக்சுவலி வீக்கெண்ட்னால லீவு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அந்த சைடும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். நாங்கள் ஆனால் இப்போ பர்துபாய் வந்திருக்கோம் இல்லையா, இது வந்து ஓல்டு துபாய்ன்னு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் அகைன் அந்த ஆர்டிஏ போட்டில் கிளம்பிட்டோம். அந்த வேலை ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரூஸ் டின்னர் ஷிப் வந்துட்டு இருந்தது. இந்த க்ரூஸ் டின்னர் ஷிப்புமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இதுக்குமே நான் போயிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு ரூஃபுமே ரூஃப் டாப்லேயும் நம்ம டின்னர் இது பண்ணலாம், கீழேயும் இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்மளுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட் நம்ம பே பண்ணணும். பட் இதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லலாம். கண்டிப்பாக என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடிஞ்சால் நான் இதையும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னோடய யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.